ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டில இருந்து தற்போது வெளிவந்துள்ள மிக முக்கியமான மற்றும் அதிர்ச்சியான அப்டேட்டுகள் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். குவைத் அமைச்சகம் வெளியிட்ட 4 அல்லது 5 நாட்கள் விடுமுறை அறிவிப்பு பற்றியும், கடந்த 24 மணி நேரத்தில் 15 ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல், கடந்த 10 நாட்களில் 682 ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதல்கள், கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைத்த குவைத் மற்றும் சவுதி, உலக நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம், சவுதி அரேபியா இளவரசரின் அமெரிக்காவை விமர்சித்த கருத்து பற்றியும் ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குவைத் வானில் ட்ரோன் தாக்குதல் பத்தி பார்க்கலாம். குவைத்தில் நிலவி வரும் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து குவைத் உள்துறை அமைச்சகம் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை வெளியிட்டவர் குவைத் உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் நாசர். அவர் கூறியது என்னன்னா, கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 15 ட்ரோன்கள் குவைத் வானில் இடைமறிக்கப்பட்டுள்ளன. அதாவது குவைத் வான்வெளிக்குள் நுழைந்த ட்ரோன்களை குவைத் வான் பாதுகாப்பு அமைப்பு அழித்துவிட்டது. கடந்த 10 நாட்கள்ல மட்டும் 237 மிசைல்கள், 445 ட்ரோன்கள், மொத்தம் 682 தாக்குதல் முயற்சிகள் நடைபெற்றிருக்கு. இந்த அனைத்து தாக்குதல்களையும் குவைத் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்துள்ளது. இந்த தாக்குதலின் காரணமாக கடந்த 10 நாட்கள்ல மட்டும் 82 முறை எச்சரிக்கை சைரன் ஒலிக்கப்பட்டிருக்கு. இதனால் குவைத்தில் வாழும் மக்கள் மிகவும் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பலர் என்ன சொல்றாங்கன்னா, இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்க முடியல, எப்போ என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் ஹர்மூஸ் கடல் சந்தி மூடப்பட்டது. இந்த பிரச்சனை இப்போது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. ஏன்னா ஈரான் தற்போது ஹர்மூஸ் கடல் சந்தி வழியை மூடியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த கடல் சந்தி வழியாக தான் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகளின் கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்லும். ஈரான் ராணுவம் தற்போது ஒரு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது, இந்த ஹர்மூஸ் கடல் சந்தி வழியாக எந்த நாட்டின் கப்பல் வந்தாலும் அதை தாக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரித்திருக்காங்க. இதனால் தற்போது பல எண்ணெய் கப்பல்கள் ஹார்பரில் நிறுத்தப்பட்டிருக்கு. கச்சா எண்ணெய் உற்பத்தி குறைப்பு பத்தி பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில குவைத் மற்றும் சவுதி அரேபியா தங்களது கச்சா எண்ணெய் உற்பத்தியை பெருமளவில் குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இதன் காரணமாக உலக சந்தையில் பெட்ரோல், டீசல் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் உருவாகியிருக்கு. உலக நாடுகளில் தாக்கம் எப்படி உண்டாகுன்றத பார்க்கலாம். இதன் விளைவாக சில நாடுகளில் ஏற்கனவே எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. உதாரணமாக எகிப்து நாட்டில் 30% வரை ஃபியூவல் விலை உயர்ந்திருக்கு. இந்த பிரச்சனை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டுமல்ல, இந்த நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளுக்கும் பொருளாதார பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியாவின் வெளிநாட்டு அமைச்சரான இளவரசர் பைசல் பின் பர்ஹான் அவர் ஒரு முக்கிய கருத்தை வெளியிட்டிருக்காரு. அவர் கூறியது என்னன்னா, கடந்த 36 ஆண்டுகளாக அமெரிக்கா தான் அரபு நாடுகளை பாதுகாக்கிறது என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் உண்மையில் நாங்கள் தான் அமெரிக்காவை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரம்ஜான் விடுமுறை அறிவிப்பு பத்தி பார்க்கலாம். குவைத்தில் இருந்து வந்திருக்கும் மகிழ்ச்சியான தகவல் இதுதான். ரம்ஜான் பண்டிகை விடுமுறை குறித்து குவைத் அரசு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அதன்படி ரம்ஜான் பண்டிகை மார்ச் 19 அன்று வந்தால் மார்ச் 19 முதல் மார்ச் 22 வரை 4 நாட்கள் விடுமுறை. ஆனால் பண்டிகை மார்ச் 20 அன்று வந்தால் மார்ச் 19 முதல் மார்ச் 23 வரை 5 நாட்கள் விடுமுறை வழங்கப்படும். நெக்ஸ்ட் குவைத் தினார் மதிப்பு பத்தி பார்க்கலாம். ஒரு குவைத் தினார் இந்திய ரூபாயில் சுமார் 297 ரூபாய், இலங்கை ரூபாயில் சுமார் 1000. நெக்ஸ்ட் குவைத் தங்க விலை பத்தி பார்க்கலாம். ஒரு கிராம் 24 கேரட் தங்கம்னா 51 தினார் 436 பில்ஸ். அதுவே ஒரு கிராம் 22 கேரட் தங்கமா இருந்துச்சுன்னா 47 தினார் 167 பில்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.